சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி தொப்பென குளத்தில் விழுந்த அதிர்ச்சி வீடியோ. மெல்ல மெல்ல குளத்தில் சாய்ந்த லாரியால் பதறி போன வாகன ஓட்டுநர். காரைக்கால்ல இருந்து கரூர் நோக்கி டிப்பர் லாரி ஒண்ணு இரவு நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில ஆழியூர் தெப்பக்குளம் பக்கத்துல போயிட்டு இருந்திருக்கான். அப்போ ஓட்டுநர் டிப்பர் லாரியை நிறுத்திட்டு எதிர்க்க இருக்கக்கூடிய டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இதுல சில நாட்களுக்கு முன்னாடி பெஞ்ச மழையால தெப்பக்குளத்து ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் மண் சரிஞ்சதால ஓரத்துல நின்றுட்டு இருந்த லாரி திடீர்னு குளத்துக்குள்ள பக்கவாட்டுல அப்படியே சாய்ந்து விழுந்த காட்சி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது இரவு நேரம் அப்படின்றதுனால அந்த லாரியை மீட்க முடியாம ஓட்டுநர் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து லாரியை மீட்கிறதுக்காக 2 கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா இப்ப லாரி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த விபத்துல யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல, எல்லாரும் உயிர் தப்பி இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால கொஞ்ச நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதோட போக்குவரத்து மாற்று பாதையில நாகை புறவழி சாலைக்கு மாற்றப்பட்டதால பொதுமக்கள் அவதி அடைஞ்சாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குளத்துல லாரி சாயக்கூடிய இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.